ஹைதராபாத்ல நடந்த இந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்டிங். ஹைதராபாத்ல இந்த ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு சோதனையை மேற்கொள்றாங்க. அந்த ஒரு சோதனையில அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்டிங். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல மல்காஜ்கிரி காவல் ஆணையரா சமீபத்துல சுமதி அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து பொறுப்பேற்கிறாங்க. அப்போ அந்த ஏரியால இந்த தில்சுக் நகர் அப்படின்ற ஏரியால இந்த பெண்களுக்கு நள்ளிரவுல எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த பெண் அதிகாரி மஃப்டில அதாவது ஒரு சுடிதார் போட்டு நள்ளிரவுல அந்த இடத்துல நின்றுருக்காங்க. அந்த ஐபிஎஸ் அதிகாரி சுமதி சுடிதார் போட்டு தில்சுக் நகர் பேருந்து நிலையத்துல நின்றுருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய காவல் அதிகாரி அப்படின்றதெல்லாம் எவனுக்கும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க இந்த சமூக கிருமிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க நள்ளிரவுல ஒரு பொண்ணு தனியா நிக்குது அப்படின்னு அந்த பொண்ணை பாலியல் ரீதியா சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஐபிஎஸ் அதிகாரி சுமதி அவங்க கிட்ட வந்து நின்னு பேச ட்ரை பண்றது, என்ன வர்றீங்களா காசுக்கு அப்படி இப்படின்லாம் கேட்கறது, ரொம்ப கொச்சையா பேசியிருக்காங்க. அவங்க தனியா நின்ன ஒரு கொஞ்ச நேரத்திலே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல அவங்களை அப்ரோச் பண்ணி இருந்திருக்காங்க. கெட்ட விதம் இந்த மாதிரி தொந்தரவு பண்ண 40 பேரை கைது பண்ணி இருந்திருக்காங்க. அந்த காவல் அதிகாரி பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு பேட்டி அளிக்கிறார். எந்த அளவுக்கு பெண்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற குறைபாடு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போனேன். உண்மையிலே ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அத்தனை பேர் அப்ரோச் பண்றாங்க கெட்ட விதம். சில பேர் ஓப்பனாவே அவதூறா பேசுறாங்க. அரெஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என்ன நடவடிக்கைனா கவுன்சிலிங் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து இங்க நான் போய் நின்னதுக்கு காரணமே பெண்களுக்கு அந்த நேரத்திலையும் ஒரு நிம்மதியான பயம் இல்லாம நடமாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு சோதனையை மேற்கொண்டோம். இதுல இருந்து எங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. இதுக்கு ஏத்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்க எடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சுமதி அப்படின்ற ஐபிஎஸ் அதிகாரி. உண்மையிலே அந்த ஐபிஎஸ் அதிகாரி சுமதி எடுத்த அந்த முயற்சியை பாராட்டிய இது மாதிரியான விஷயங்கள் பொதுமக்களுக்கு காவல்துறை மேல ஒரு நம்பிக்கையையும் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேல ஆக்சுவலான ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும்.